நிறைய நாள் விட்டு ஒயிட் கலர் ஜெர்பரா பூ பூத்துருக்குதுங்க. இதெல்லாம் இந்த வேரோடி வாங்கின ஜெர்பரா. நிறைய வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த ஒயிட் கலர் ஒண்டியாக தான் இருக்குது. மாற்றி நடுறேன்னு சொல்லிக்கிட்டு 2 3 ஜெர்பரா எல்லாம் செத்து போக வச்சுட்டாரு. நடுறேன் நடுறேன்னு சொல்லிட்டு சைடில் தூக்கி வச்சுருந்தாரு. அதில் காஞ்சி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காணோம், எந்த கலரையும் காணோம். பிங்க் கலர்லாம் இருந்துச்சு. பார்க்கலாம் பூக்குதா இல்லையான்ட்டு. அரளிப்பூவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று முட்டை போட்டு வச்சுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், இது பட்டாம்பூச்சியோட முட்டையா இல்லைன்னா ஏதாவது புழு வந்து முட்டை போட்டு வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அதனால் எனக்கு தெரியல, பட்டர்ஃப்ளையாக இருக்குமோன்னு ஒரு டவுட்டு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அந்த டவுட்டை தீர்க்கிறதுக்கு வேண்டி தான் உங்ககிட்ட கேட்டேன். நல்லதா உரம் குடுக்காமலே, நல்ல உரம்னா வீட்டு உரம் தான் குடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் பக்குவமா கிளச்சி விட்டு, அதுக்கு ஒரு கம்பு குடுத்து, ஒரு ஊன்றுகோலா வச்சு, நல்லதா நட்டு விட்டுருந்தேன்னா, எவ்வளோ பூ பூத்திருக்கும் இந்த சாமந்தி பூ. பார்க்குறது கஷ்டமா இருக்கு. ஆனாலும் அழகு குடுத்துக்கிட்டே தான் இருக்கு, பூத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சீசன் இல்லையா? அதனால பார்க்கலாம். அதுலேருந்து சின்ன சின்ன கன்னுங்களெல்லாம் எடுத்து மாத்தி நட்டு வைக்கணும். எல்லோ கலர் ரோஸும் பூத்து நிக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன். அந்த டாலியால கிழங்குல இருந்து லைட்டா இப்போ திளில் எடுத்து வந்துகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி கொஞ்சம் அந்த திளில் கொஞ்சம் பெருசாகி வந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சீக்கிரத்தில அதில ரெட் கலர் பால் மாதிரியான பூவ பார்க்க போறோம். இது சீட்ல வளர்த்துனது. இப்போ 2வது பூ பூத்திருக்கு. பிங்க்லேயும் இது கத்திரிப்பூ கலர்ல 2வது பூ. அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுலேயும் 2வது பூ பூத்திருக்குது. டாலியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது எப்படி விரியுதுன்னு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் வீடியோவில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோட எதழ் வந்து என்ன கலரில் மாறிடுச்சுன்ட்டு. நான் மனசில் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, இது எல்லோ கலராக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு ஒரு டாலியா என்கிட்ட எல்லோ கலர் இருந்துச்சு, பெருசாக பூத்துச்சு. அதில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்க்க விட்டுட்டேன். ஆனால் அந்த பூ இதுவரை வரல. இதை பார்க்க நம்ம என்கிட்ட இருந்த ஆரஞ்சு எல்லோவும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ அதோட எதழ பார்க்கக்கூடிய டைம் நேற்றுக்கு எல்லோ கலரில் இருந்துச்சு, இன்றைக்கி ஆரஞ்சும் எல்லோவும் சேர்ந்து மிக்ஸ் ஆன கலர் மாதிரி தெரியுது. பார்க்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன் அதே கலருன்ட்டு. எல்லோ கலர் எங்கே போச்சுன்னா அதையும் தேட வேண்டியதாக இருக்குது. அழகாக பூத்துருச்சுங்க நேற்றைக்கு மொட்டாக இருந்த பூ ரோஸ் கலரு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.